அப்பாவின் ரகசியக் கரி அழகான பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் குட்டிக்கண்ணன், அவன் அம்மா லட்சுமி, அப்பா முத்து மூவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். முத்து ஒரு சாதாரண விவசாயி, ஆனால் அவன் செய்யும் கறி மட்டும் கிராமத்தில் மிகவும் பிரபலமானது. முத்து வீட்டில் கறி சாப்பிட்டா உடம்பு பலமாகும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் கண்ணனுக்கு மட்டும் ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தது. அவன் அம்மா கூட அந்த கறியை சமைக்க மாட்டாள். அப்பா மட்டும்தான் ஒரு சிறிய மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு தனியாக சமையலறையில் சென்று கதவை மூடிக்கொண்டு சமைப்பார். அப்படி அப்பா அதில் என்ன ரகசியம் வச்சிருக்காரு என்று கண்ணன் தினமும் நினைத்தான். ஒரு நாள் முத்து வெளியே சென்றிருந்த போது கண்ணன் மெதுவாக அவன் அப்பாவின் அந்த மரப்பெட்டியை திறந்தான். அதில் மசாலா இல்லை, பணம் இல்லை, ஆனால் அதில் இருந்தது உலர்ந்த மூலிகைகள், பூக்கள், வேர்கள், இலைகள் மட்டும்தான். கண்ணன் ஆச்சரியமானான். திடீரென்று அந்த நேரத்தில் அப்பா உள்ளே வந்தார். கண்ணன் பயந்து போய் ஓரத்தில் நின்றான். ஆனால் மூத்த கண்ணனை பார்த்து சிரித்து, "கண்ணா, இதுதான் என் ரகசியம்" என்றார். "நான் இந்த கறியில் இறைச்சி மட்டும் போடல, இதில் நான் மூலிகைகள் எல்லாம் சேர்ப்பேன்" என்றார். "இந்த மூலிகைகள் எல்லாம் உங்க அம்மா உடம்பி வலியில்லாம இருக்கவும் நீ நல்லா வளரவும் தான்" என்று சொன்னார். "எங்க தாத்தா ஒரு பெரிய சித்த மருத்துவர். அவர் எனக்கு இந்த மூலிகைகளின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். இதை சாப்பிட்டால் உடலிற்கு பலம்" என்று அப்பா மெதுவாக கூறினார். அதை கேட்டு அந்த நாளிலிருந்து கண்ணன் அப்பாவுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தான். இலைகள் கழுவுவது, வேர்கள் உலர்த்துவது, பூக்கள் நறுக்குவது எல்லாம் அவன் வேலையாக செய்தான். கிராமத்தில் பல பேருக்கு உடம்பு சரியில்லாத போது முத்து வீட்டுக்கறி சாப்பிட்டால் சீக்கிரம் நலமாகும் என்று நம்பிக்கை வந்தது. ஒரு நாள் கண்ணன் சொன்னான், "அப்பா, நாம் பெரியவனாகி உங்களைப் போலவே மக்களுக்கு நல்லது செய்யணும்." முத்து அவனை அன்பாக அழைத்துக் கொண்டு, "என் உண்மையான ரகசியம் இந்த கறி இல்லை கண்ணா, மக்களுக்கு நல்லது செய்யும் மனசுதான்" என்றார். அந்த ரகசியத்தை கண்ணன் தன் மனதில் பொக்கிஷமாக வைத்துக் கொண்டான். அதுதான் அப்பாவின் உண்மையான ரகசியக் கறி.